இனிய நண்பர்களே, இனிய காலை வணக்கம். நம்முடைய தமிழன் வாழ்வு முறை என்கிற தொடரில் இன்றைய தலைப்பு நட்பு. நம்முடைய குடும்பத்தில் உள்ள தாய், தந்தை, அண்ணன், தங்கை, தம்பி, அக்காள் என்கிற உறவை தாண்டி நம்முடைய சொந்த பந்தமாக இரத்த உறவு அல்லாத ஒரு உறவு தான் நட்பு. அவருடையே நமக்கு தொப்புள் கொடி உறவு கிடையாது, தூரத்து சொந்தமும் கிடையாது, இரத்த பந்தமும் கிடையாது. ஆனால் நம்முடைய நன்மையை மட்டுமே கருதும் ஒரு நபர் எவர் என்றால் அவர்தான் நட்பு. இதுதான் நட்பு என்பதன் என்னுடைய பார்வை. இந்த பார்வையில் பார்க்கும் பொழுது அதற்கு இரண்டு ஒரு 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 காயின், ஒரு காசு என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு தலையும் பூவும் இருக்கும். ஆனால் இரண்டு பக்கமும் தலை கொண்ட ஒரே ஒரு காயின் தான். ஒரே காயினில் இரண்டு பக்கமும் தலை மட்டும்தான் இருக்கும். நாம் என்ன நினைக்கிறோமோ அதை மட்டுமே நினைக்கும் நபர் தான் நட்பு. நம்முடைய முன்னேற்ற சிந்தனையை பொறுத்து நமது நட்பு அமைகிறது. நம்முடைய நட்பு நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் அந்த நட்பும் நினைக்கிறது. அவரும் நினைக்கிறார் என்றால் அவர் என்ன நினைக்கிறாரோ அதையே நானும் நினைக்கிறேன் என்பதுதான் நட்பின் ஆழ்ந்த கருத்தாழம் மிக்க உச்சம். நம்முடைய நோக்கம் ஒன்றாக இருக்கும் பொழுது நானும் என் நண்பனும் ஒன்றாகவே பயணிக்கிறோம். நோக்கத்தை பொறுத்தவரை ஒருவருக்கொருவர் மாற்று சிந்தனை இல்லை. ஒருவருக்கொருவர் நானே அவரென, அவரே நான் என இருக்கும் பொழுது துரோக சிந்தனை வந்துடாது. இதுதான் நட்பின் இலக்கணம். இந்த நட்பு வளர்ந்தோங்கி சிறக்கும் பொழுது நமக்கு குடும்பத்தை அல்லாத ஒரு மாபெரும் தூண் நம் வாழ்க்கையில் ஒரு தூணாக இருக்கும் நபர்தான் நட்பு. இதுதான் எனக்கு தெரிந்தவரை. மற்றபடி சங்க காலத்தில் பிசிராந்தையார் என்கிற நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தார் என்று சொல்ல இயலுகிறது. வரலாற்று பார்வையில் நட்பு எனும்பொழுது அது ஒரு சில நேரங்களில் நம் தேவைக்கற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகியும் இருக்கிறது. ஏனால் அரசியல் என்று சென்று விட்டால் நிரந்தர நட்பும் இல்லை, நிரந்தர பகையும் இல்லை என்கிற தற்போதுள்ள வாதம்தான் முன்பிருந்தே இருந்து வந்திருக்கிறது. அதில் நட்பு ஓரிடத்திலும் நில்லாது ஓடிவிடும். எனவே நம்ம நட்பு அரசியலில் கூட அரசியல் பேச வேண்டாம் நண்பர்களிடையே என்று அடிக்கடி நம்மவர்களே சொல்லிக்கொள்வதும் அதற்கு காரணம். அதனால் அரசியல் என்று வந்துவிட்டால் அதில் நன்மை பாராது தன்னுடைய தன்னலம் மட்டுமே அதில் மிகுந்திருக்கும் என்பதால் இருவர் மனமும் நினைவும் ஒருங்கிணைவு என ஒருவருக்கொருவர் இல்லாமல் போய்விடும். எனவே அரசியலில் நட்பு என்பது மிகுந்த ஒரு கேள்விக்குறியானது. மற்றபடி நம்முடைய வாழ்வில் நட்பு குடும்பம் அல்லாத ஒரு தம்பி, குடும்பம் அல்லாத ஒரு அண்ணன், குடும்பம் அல்லாத ஒரு அக்காள், குடும்பம் அல்லாத ஒரு தங்கை என்றே நாம் கருத இயலும். அந்த வகையில்தான் நட்பு தூய்மையானது. அதை போற்றுவோம். எனவே இன்றைய பொறுத்தவரையில் நம்முடைய தமிழ் வாழ்வு முறை தொடரில் நட்பு என்கிற தலைப்பு இத்துடன் நிறைவுறுகிறது. நன்றி, வணக்கம். தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யவும், பகிரவும். நன்றி, வணக்கம்.